அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி குட்டி ஃபார்முலாஸ் 10 ஃபார்முலா போடுறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரெசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர் இன் கேஷ் செக்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாவாக எப்படி போடலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத ஓரலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இஎம்ஏ 100 crossed above EMA close 200 EMA 100 EMAவும் 200 EMAவும் கிராஸ் பண்ணுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா 2050 கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் கிராஸ் ஓவர், அந்த ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். இது இஎம்ஏயில் போட்டிருக்கிறோம். எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். நேராக போங்க, அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்குங்க, இஎம்ஏன்னு டைப் பண்ணுங்கள், வந்துடும். அதுக்கப்புறம் கிராஸ் எபோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இஎம்ஏ செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு 2050 மாற்றிங்க. அதே மாதிரி இது இப்போ சொல்ல போகிற ஃபார்முலா வந்து மார்க்கெட் கேபிடலேஷன் கிரேட்டர் தென் 100 கொடுத்துருக்குறேன். அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேலே. மார்க்கெட் கேபில் லெஸ் தென் 500 கொடுக்குறோம், 500 கோடிக்கு கீழே. இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். 1000 கோடிக்கு மேலே மாற்றிக்கலாம், 5000 கோடிக்கு மேலே மாற்றிக்கலாம், 50 கோடி மாற்றிக்கலாம், 10 கோடி மாற்றிக்கலாம், 20 கோடி மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதை வந்து எக்ஸாம்பிள் ஃபார்முலா. இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் போட்டு எல்லாத்துக்குமே போடலாம். இது வந்து மாஸ்டர் ஆஃப் த ஃபார்முலா. இதுக்கு கீழே இதெல்லாம் போடலாம். கரெக்டுங்களா? இதுவும் மாஸ்டர் ஆஃப் த ஃபார்முலா, இதுவும் மாஸ்டர் ஆஃப் த ஃபார்முலா. அதே மாதிரி இந்த ஆர்எஸ்ஐ போடுறோன்னு வச்சிங்களேன், அதுவும் மாஸ்டர் ஆஃப் த ஃபார்முலா. ஆர்எஸ்ஐ 14 கிரேட்டர் தான் நம்பர் 55. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ 14 லெஸ் தென் கூட போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த கேல்குலேஷனுக்குள்ளேயே இருக்கணும்னு போட்டுக்கலாம். இது ஆர்எஸ்ஐயும் போடலாம், இதேமாதிரி ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐயும் போடலாம் நீங்கள். அதனால் உங்களுக்கு உதாரணத்துக்கோசரம் இது போட்டிருக்கிறேன். அந்த ஃபார்முலாவுக்கு கீழே இந்த கிரேட்டர் தான் லெஸ் தானே யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த க்ளோஸ் கிரேட்டர் தான் ஓப்பன், அதாவது நேத்திய க்ளோஸ் இன்னைக்கு கிரேட்டர் தான் ஓப்பன் இருந்ததுன்னா மார்க்கெட் கேப் அப்பில் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஷேர் வந்து கொஞ்சம் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை விட இன்றைக்கி ஓப்பன் வந்து ஹையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம், கிரேட்டர் தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டாக்லாம் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் இந்த ஃபார்முலா வந்து எதில் வேணாலும் போடலாம். இதை வந்து மெயின் ஃபார்முலான்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இது வந்து மெயின் ஃபார்முலா. இது கூட வந்து இந்த கிரேட்டர் தான் லெஸ் தான் யூஸ் பண்ணி கீழே 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 போட்டுனே வரலாம். இந்த இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் இது கீழே போடலாம். ஆனால் இதை நீங்கள் நிறையா போட முடியாது. அதேமாதிரி ஃபார்முலா கூட போட்டு குழப்பக்கூடாது. ஃபார்முலா வேறு, அடிஷ்னல் ஃபார்முலா வேறு. அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இப்போ டெய்லி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, அதே மாதிரி க்ளோஸ் ஈக்குவல் டு ஹை. அதாவது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ஃபார்முலாவும் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை ஃபார்முலாவும் ஒன்றா போடலாம். இதுக்கு கூட இந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸாக போடலாம். இந்த கிரேட்டர் தான் லெஸ் தானே மெயின் ஃபார்முலாவை கூட இதை போடலாம். அதே மாதிரி பெர்சன்டேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெர்சன்டேஜ் டெய்லி பெர்சன்டேஜ் கிரேட்டர் தான் 1% 2%குள்ளே தான் எனக்கு வேணும், இல்லை 5% 10%குள்ளே தான் வேணும். இதே 0 கொடுத்தீங்கன்னா எல்லா பெர்சன்டேஜும் கிடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபார்முலா செக்ஷன். அதே மாதிரி டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தான், இது விலை 100ரூவாயிலேருந்து 200ரூவாக்குள்ளே எனக்கு வேணுன்றதை எடுக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா. அதே மாதிரி நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்களா, எனக்கு 500ரூவாயிலேருந்து 1000ரூவாக்குள்ளே வேணும்னா 1000ரூவா, அது அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். இங்கே நம்பர் மட்டும் தான் நீங்கள் செஞ்சுக்கணும். ஆனால் கிரேட்டர் தான் லெஸ் தானே இப்படி தான். அப்புறம் வால்யூம், அதே மாதிரி வால்யூமும் எனக்கு 50,000லேருந்து 2 லட்சத்துக்குள்ளே வேணும். கேல்குலேஷன் நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம். கிரேட்டர் தான் லெஸ் தானே எப்படி யூஸ் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காமன். இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இந்த பாசஸ் ஆல் அண்டு ஃபெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பாக ஃபார்முலா போட்டிருந்தா கூட எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் பாஸ் பண்ணிக்கும். ஃபெயில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஃபெயில் ஆல் பண்ணிடும். பாஸஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா பாஸ் பண்ணோம். ஏற்கனவே வேறு மாதிரி இருந்தது.
எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் பாஸ் பண்ணுன்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபெயில்னு மட்டும் இருக்குது. ஆனால் ஃபெயில் கொடுக்காதீங்க. ஃபெயில் சால்வ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடும். அதேமாதிரி பாஸஸ் சால்வ் மட்டும் கொடுங்க. ஒவ்வொரு இதுக்கும் செக்ஷனுக்கும் மாறி மாறி வர்றதுனால இதை யூஸ் பண்ண முடியாது இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்ஷனில் இருக்கிறத யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.